ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 12 ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம். இந்த 12 ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம், இந்த பிரச்சனை, இந்த நன்மை, இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. இதுதான் பிரம்மன் எழுதிய தலை விதி. இந்த ராசி கட்டங்களை வைத்துக்கொண்டே எப்படி ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று 12 ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம். பொதுவாகவே விருச்சிகம் என்றால் தேல் என்று பொருள். தேலின் குணம் உடையவர்களா இந்த ராசிக்காரர்கள் என்றால் இவர்களை நீங்கள் எதிர்த்தால் கட்டாயம் தேலின் குணம் உடையவர்கள் தான், தேல் போல் கொட்டக்கூடியவர்கள் தான். திடீர் என்று கோப குணங்களால் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடியவர்தான். தன் குழந்தைகளால் மனக்கவலை உடையவர்தான். அது மட்டுமல்ல, வம்பு வழக்கை சந்திக்காத விருச்சிகமே இல்லை. கட்டாயம் வாழ்க்கையில் விபத்து, கண்டம், சர்ஜரி, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் சந்திக்காத விருச்சிக ராசி லக்கணம் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு பிரச்சனையை இவர்கள் சந்தித்தே தீருவார்கள். எதிரி இவங்களை எதிரிக்க மட்டும் இல்லை, இவங்களே போய் எதிரி ஆவாங்க. அதான் அப்படி சொல்றது. அப்படின்ற இவங்களே போய் கட்டாயத்துக்கு எதிரியாக மாறக்கூடியவங்க இவங்க. நிறைய தீவிரவாதிகளுடைய ஜாதகங்களில் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் இருக்குது. இது எதுக்கு? மருத்துவர்களும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் நிறைய பேர் இருக்கிறாங்க, செவிலியர் இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் தீவிரவாதிகள் ஆராயும் போது அவங்களுக்கு கூட இந்த மாதிரி விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம்லாம் கூட வருது. ஏன்னா ஒரு போர் குணம் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். கோப குணமும் ஒரு போர் குணமும் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனை, வயிற்று வலி, தலை சார்ந்த பிரச்சனை, இது கொஞ்சம் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். 2க்கும் 5க்கும் குருவே வர்றதுனால ஆசிரியர் தொழிலும் மருத்துவ தொழிலும் வட்டிக்கு விட்டு வட்டிக்கு வாங்கக்கூடிய தொழிலும் இடம் சார்ந்த தொழில்களும் நகை சார்ந்த தொழில்களும் இவங்களுக்கு இயற்கையாகவே வருவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. 2க்கும் 5க்கும் குருவே வர்றதுனால இவங்க வீட்டில் லவ் மேரேஜ் யாருக்காவது வரக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது குழந்தைங்களுக்கு லவ் மேரேஜ் வரக்கூடிய அமைப்பு கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 4ஆம் அதிபதியாகவே சனி வர்றதுனால தான் இவங்களுக்கு சீக்கிரமாக வீடு நிலம் அமையிறது பயங்கர போராட்டமாக இருக்கும். அதே மாதிரி வாடகை வீட்டினால தொந்தரவு ஏற்படும். இவங்களுக்கும் அக்கம் பக்கத்தாருக்கும் ஒத்து போகிறதுல கஷ்டப்படுறது, அல்லது வாடகை வீட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு குடியிருக்கிற, வாடகை வீடுனாவே நிறைய பேர் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த வாடகை வீடு விடுபவர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து அந்த கிளையன்ஸுகளை, அந்த குடியிருப்பவர்களை துன்பப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் துன்பப்படுத்துனவங்களாம் அடுத்த ஜென்மம் அல்லது அவங்களுடைய தலைமுறைக்கு வீடு கிடைக்காமல் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க வங்கி பணியில் சிறப்பானவங்களாகவும் இருக்கிறாங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரை 3க்கும் 4க்கும் சனி பகவான் வரும் காரணத்தினால சொத்து பிரச்சனை ஏற்படுறது, இடமாற்றம், ஊர் மாற்றம், இதெல்லாம் இருக்கும். பத்திர பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தன் சகோதரருக்கு சொத்து முதல்ல அமையும், சகோதரனுக்கு சொத்து அதிகமாக இருக்கும். 2-3 பள்ளியில் மாறி மாறி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வீட்டில் டிரைவர், கண்டக்டர் தொழில் செஞ்சவங்க இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சீருடை பணி செஞ்சவங்க, மிலிட்ரி, இராணுவம், போலீஸு இதெல்லாம் கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். பொதுவாக ஸ்கின் ப்ராப்ளம் உடையது இந்த விருச்சிக ராசி. ஸ்கின்னு, நரம்பு இதெல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பணத்தட்டுப்பாடு இல்லாத விருச்சிகமே இல்லை. கடனால் அவதிப்படுவாங்க, பணத்தட்டுப்பாடு வந்துக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு ஒரு உயிர் கண்டம் வரும். 8ஆம் இடமே புதனாக இருக்கிறதுனால 2 உயிர்னு சொல்லணும். அதாவது ஒரு மரணம் வரைக்கும் போய் பார்த்துட்டு திரும்ப தப்பிச்சு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புடையவங்க இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும்
எப்பவுமே பண விஷயத்திலேயே தான் ஒரு குறிக்கோளாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. தந்தையே தாய் போல் இருப்பார். இவங்க தந்தை எப்படி இருப்பார்? தாய் போல ஒரு பரிவு காட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார். ஆனால் இவங்களுக்கும் தாய்க்கும் ஒத்து வர்றதே இல்லை. பொதுவாக தாயார் இவங்களுக்கு நல்லவங்க தான். ஆனால் எந்த தாயும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இவங்க விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக லக்னக்காரங்க தாயை ஒரு எதிரி மாதிரியே திடீர்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தண்ணீர் பிரச்சனை வரும். சில பேர் தவறான பழக்க வழக்கங்களுக்கு போவதற்கு இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் கண்டமோ அல்லது இந்த தேவையில்லாத மது பழக்கத்தினால ஏற்படக்கூடிய கண்டம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடமா சூரியன் வர்றதுனால அரசியலில் கூட நல்ல ஒரு தலைமை பதவிக்கு போவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நாட்டையே ஆளக்கூடிய அமைப்பு கூட விருச்சிகத்துக்கு உண்டு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், மனைவி பிரச்சனை இருக்குது, குழந்தை பிரச்சனை இருக்குது. இப்படி விருச்சிகம் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் ஒரு பல பிரச்சனைகளை சந்தித்ததுக்கு அப்புறம்தான் அவங்க ஒரு நன்மையான வாய்ப்புகளை அடைய முடியுது. ரொம்ப போராடி எவ்வளவுதான் நான் நேர்மையானவன்னு இவங்க சொன்னால் கூட இவங்க மேலே ஒரு சந்தேக பார்வையுடனே பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும், மக்களாக இருந்தாலும் பார்ப்பாங்க, அல்லது கூட பழகிறவங்களாக இருந்தாலும் ஒரு சந்தேகமான பார்வைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உணவு தொழில் இவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் இடமே புதனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மூத்த சகோதரம் சகோதரி இருந்தால் அது 2 பேர் வரைக்கும் கூட இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடமா துலாம் வீடு இருக்கிறதுனால வெளிநாடு சுற்றுறது, வெளியூர் போகிறத ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இங்கே போனால் அங்கே கிடைக்குமா, அங்கே போனால் அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு பார்த்து போயிட்டு வரவங்களா இருப்பாங்க. பொதுவாக நாட்டிற்காக, அதாவது தீவிரவாத எண்ணம் அப்படின்னா நாட்டிற்காக தியாகம் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. நாட்டிற்காக என் வீட்டையே கூட தியாகம் பண்ணி நிற்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விருச்சிக ராசியோ விருச்சிக லக்னக்காரங்களுக்கோ அதிகம் உண்டு. அதே போல் இவங்களுடைய வீட்டில் விருச்சிகம், கும்பம், ரிஷபம், சிம்மம், மீனம் இந்த ராசி லக்னங்கள் கட்டாயம் இருக்கும். அது மட்டுமல்ல, இவங்களுக்கு எப்பவுமே நன்மை தரக்கூடியது தாயாரின் ஆசீர்வாதம். தாயாரின் ஆசீர்வாதம் பெறணும், அது மிகுந்த நன்மை. அது மட்டுமல்ல, குருநாதரின் ஆசீர்வாதம் பெறுவது மிகுந்த நன்மை. ரொம்ப எளிமையான விஷயமா இவங்களுக்கு எப்பவுமே வழிபட வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் குருவாயூரப்பனுடைய வழிபாடும், இமயமலை சார்ந்த வழிபாடும், திருவண்ணாமலை சார்ந்த வழிபாடும், ராமேஸ்வரம் சார்ந்த வழிபாடுகளும் மிகுந்த நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். அம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அன்னதானம் இவங்களுக்கு மிக பெரும் வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மிகச்சிறப்பாக இவங்க ஜெயிக்கணும்னா இவங்க எப்பவுமே ஒரு ஈஸியாக சிம்பிளிசிட்டியாக குழந்தைகளுக்கு உணவு தானங்களை இவங்களுடைய இதில் அனாதை குழந்தைங்களுக்கு ஒரு உணவு தானம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு உணவு தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இயற்கையாக இருக்கும். அதுலேயும் இவங்க இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம், இந்த பாத்திர பண்டங்களை இந்த அனாதை குழந்தை ஆசிரமத்துக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. லெட்டின் பாருங்கள், இவங்க விருச்சிகமே காலப்புருஷனுக்கு 8ஆம் இடம். அப்போது பாத்ரூம், லெட்டின் இவைகள் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கட்டி கொடுக்குறதோ அல்லது ஏதேனும் ஒரு முதியோர் இல்லத்துக்கு கட்டி கொடுக்கறது இவங்க லைஃப்பில் மிக பெரும் வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விவரித்திருக்கிறேன். கிரகமே இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்னமெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம், கண் தானம், உடல் தானம் இவைகள்லாம் பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க.
அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும், ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். 100 இல்லை, கிட்டத்தட்ட 200 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும், உங்களுக்கு என்ன வகுப்பு, ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்திருக்கேன். பலன் பார்க்கறது, அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள், இப்படி எல்லா பலிக்கும் பரிகாரங்கள், பிரசன்னம், இப்படி எல்லாமே எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான 9842737800 என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே நான் பதிலளிப்பேன். என்னோட நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க. 98422737 எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், தர்றோம். நிறைய வகுப்பு இருக்குது. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படிச்சிங்கன்னா தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்கிறேன்.